சரவணா நீ சொல்லு, அவ என்ன சொல்லி ஏய் சரவணா, மா நீங்க உள்ள போங்க. எதுக்குமா இன்னும் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு மறைக்கணும்? மறைச்சு மறைச்சு நீங்களும் சாகணுமா? அப்பா செத்தது பத்தாது, போங்கம்மா. அக்கா, மாலத்தி அந்த வீட்டை விட்டு அமிச்சா நீங்களும் கதிர லவ் பண்ண விஷயத்த சந்தோஷ் மாமா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிதான் மாலத்தி ராஜேஷும் சிதம்பரம் மாமாவையும் மிரட்டிட்டு இருக்கா. உங்களுடைய முன்னாள் காதலன் கதிர்னு சந்தோஷ் மாமா கிட்ட சொல்லிடுவேனுதா அவ எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு பயந்ததா சிதம்பரம் மாமாவும் ராஜேஷும் அவ சொல்றபடி எல்லாம் கேட்டு நடந்துட்டு இருக்காங்க. எப்போ என்ன பண்ணுவாலோ, சந்தோஷ் மாமா கிட்ட சொல்லி உங்களை பிரிச்சிருவாளோன்னு பயந்து பயந்துதான் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்தே செத்தாரு. அப்பா அவ கொன்னது ஏன் கரகம் இல்லக்கா, மாலதி. மாலதி தான் கொன்னுட்டா. இன்னும் யாரையெல்லாம் கொல்ல போறான்னு தெரியல. அதுக்குள்ள நான் அவளை கொல்லாம விட மாட்டேன். உயிரோடு இருந்தா தானே சொல்லுவா, இன்னைக்கே என் கையால செத்துருப்பா. அதுக்குள்ள அந்த ராஜேஷ் வந்து தடுத்துட்டான். என்னைக்கு இருந்தாலும் அவ சாவு என் கையில தான்க்கா. இப்படி எல்லாத்தையும் உணர கூட்டிட்டு போறானே பாரதி, நீ எப்படி தாங்குவ? கடவுளே, என் பொண்ணு இதை எப்படி தாங்க போறாளோ? சந்தோஷ் பாரதி தன் கையால ஆர்த்தி எடுத்து என்ன உள்ள அழைச்சிட்டு போகணும். சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ப்ளீஸ் உள்ள வா. சாரி ராஜேஷ், பாரதி ஆர்த்தி எடுக்காம நான் உள்ள வரமாட்டேன். சொல்லித்தானே அழைச்சிட்டு வந்தேன். மாலதியை பார்த்து நீ ஏன் பயப்படுற ராஜேஷ்? நீ மாலதிய கூட்டிட்டு வரல, அவதான் ஏதோ சொல்லி உன்னை மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படி என்ன சொன்னா ராஜேஷ்? நீ ஏன் அவளுக்கு பயப்படுற? அண்ணி, அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ணி. உன் முகத்துல தெளிவு இல்ல. நீ எதுக்கோ பயப்படுற. உன்கிட்ட ஏதோ ஒரு நடுக்கம் இருக்கு. தெரியாம ஒன்றும் தப்பு பண்ணல, தெரிஞ்சேதான் தப்பு பண்றேன். என்ன பண்றது பாரதி? இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்ட வேண்டாம். அதுக்கு தான் இந்த சின்சியர் மருமக ட்ராமாலாம். மாலதி வெர்சஸ் பாரதி கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேம் ஸ்டார்ட் நவ். என்ன பாரதி, எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? காலம் பூரா நடிக்க போறியா? மாறவே மாட்டியா?
மாறுவேன். நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் சாரி உன்னை நான் இந்த வீட்டை விட்டே அனுப்புனதுக்கு அப்புறம் மாறுவேன். ஏய், என்ன உன் பிளான்? அவளை வெளியே அனுப்பிட்டு நீ உள்ள வரலான்னு பாக்குறியா? நீ உயிரோட இருந்தா நான் அடிச்சு கொல்லுட்டேன்னு வச்சுக்கோ. உள்ள போடா. நான் ஏன் உள்ள போனோம்? அப்பா இவ தப்பு தப்பா பிளான் பண்ணி என்னமா பண்ணிட்டு இருக்கு? நீங்க என்னமா அவளுக்கு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அங்க என்னதான் நடக்குதுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா தான் இவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாரு. சரி நல்ல காரியம் பண்ண சந்தோஷப்பட்டா இப்ப அவரே அவளை உள்ள கூப்பிடுறாரு. டேய், நீ எதை வாய் சொல்லி என்னடா ஆச்சு? பாரதி, திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க காதல் வேண. இப்ப நீங்க உள்ள போறீங்களா? நாமளே போட்டுமா? நீங்க அவளை வெளியே அனுப்புங்க, அப்புறமா நான் உள்ள வரேன். மல்லிகா நில்லு. பாரதி, உள்ள போமா. பாரதி, என்னமா பண்ண போற? இதெல்லாம் நடக்க கூடாது தானே பயந்தாரு. இப்படி ஆயிப்போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? பாரதி, என்ன பண்ண போற? என்னத்துக்குடி இதெல்லாம் நடக்குது? பாரதி, எப்படிமா தாங்க போற? ஐயோ, இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தானே பயந்து பயந்து செத்தாரு. நடந்தே போச்சு. நான் தனியா கடந்து என்ன பண்ணுவேன்? இந்த பொண்ணை எப்படி கரை சேர்ப்பேன்? ஐயோ, என்ன பண்ண போற பாரதி? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தானே பயந்தாரு. ஏன்பா இப்படி பண்ணீங்க? என்கிட்ட சொல்லிருக்கலாமேப்பா. மாலதி இப்படி சொல்லிதான் மிரட்டுறான்னு என்கிட்ட சொல்லிருக்கலாமேப்பா. மனசுக்குள்ளேயே வச்சு பயந்து பயந்து எனக்காக உயிரையே கொடுத்துட்டீங்களேப்பா. ஏப்பா இப்படி பண்ணீங்க? நானும் சந்தோஷம் பிரிஞ்சா என்னப்பா? நீங்க
கூட இருந்திருப்பீங்களேப்பா. உங்களை விட வாழ்க்கையப்பா எனக்கு முக்கியம். வாழ்க்கை முழுக்க எங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இப்போ இப்போ எனக்காக உயிரையே கொடுத்துட்டீங்களேப்பா. ஏன்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க? அப்பா நீங்க தானே எனக்கு முக்கியம். ஏன்பா என்கிட்ட சொல்லல? அஞ்சுக்கும் பத்துக்கும் தெருவா சமோசா வித்து எங்களை காப்பாத்தும் போது இருந்த தைரியம் இப்ப ஏன்பா இல்ல? தப்புப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டீங்கப்பா. பெரிய தப்பு. பாரதி, அழாதம்மா. இப்ப எந்த முடிவுக்கும் வராதம்மா. நான் சொல்றத கேளுமா. அவ என்னப்பா பண்ணிடுவான்? என்னையும் சந்தோஷையும் பிரிச்சிருவா, அவ்வளவுதானே? பண்ணிட்டோம், அவ ஆசைப்படி எங்களை பிரிக்கட்டும். உங்க உயிர் போயிருக்க விடுமேப்பா. அழாதம்மா, இங்க வா, அம்மா கிட்ட வா. அழாதடா. இதுக்குதாம்மா இத மனசுல வச்சு வச்சுதான் அப்பா போயிட்டாரு.
என்னமோ நீங்க அண்ணனை திட்டினீங்கல்ல, பாருங்க கரெக்ட் டைம்க்கு வந்திருக்காங்க. சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும், முதல்ல போய் கதவை தர. ஏன் அண்ணனை நான் சப்போர்ட் பண்ணாம வேற யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் அப்புறம் கூட சப்போர்ட் பண்ணிக்கலாம், முதல்ல போய் கதவை தர. சரி சரி ஓகே. அக்கா வாங்க. வாங்கக்கா, இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். மலர், காஃபிலாம் எதுவும் வேண்டாம். அம்மாவை பாத்தீங்களா, எப்படி இருக்காங்க? அம்மாவை பார்த்துக்க தான் நீயும் மல்லிகாவும் இருக்கீங்களே, அப்புறம் என்ன? மல்லிகா வா உட்கார். ம், தேங்க்ஸ் மல்லிகா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். எதுக்குக்கா தேங்க்ஸ் எல்லாம்? எனக்கு கூட தெரியாம என்ன வேலை செஞ்சிருக்கேனே. என்ன வேலை? என்ன சொல்றீங்கக்கா? மல்லிகா என்ன செஞ்சா? மல்லிகா மட்டுமா, நீயும் தான். மல்லிகா, உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து என்னை வாழ வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மலர் தேவிக்கு வாழ்க்கை கொடுத்தா, நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க. அது எனக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் புரியல, புரியவும் மாட்டேங்குது. கூட பிறந்தவன் என்ன விரோதியா பார்த்து என் வாழ்க்கையவே காவ கேக்குறான். நீ என் அம்மா ஸ்தானத்துல இருந்து உன் வாழ்க்கையை கொடுத்து என்ன வாழ வைக்க பாக்குற.